பாஸ் ஆயிடுவடி. முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு வா. மசாலா அரைக்கிறியா? பாவம். என்னடி பண்ற? சீக்கிரம் அவுத்துட்டு வா. அம்மா, கோழி பறந்துருச்சுமா. என்னது? கோழி பறந்துருச்சா? என்கிட்ட இருந்து தப்பிக்குமா? இதோ வரேன் பாரு. எங்க? ஏய், நில்லு. இரு உன்னை. ஓடுற பாரு. தப்பிச்சிட்டியா? போ, நிக்காத போ. இன்னைக்கு உன்னை பிடிச்சு வறுக்காம விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? பிடிச்சிட்டல உன்னை. ஐயோ, என்னமாச்சு? அச்சச்சோ, உன் கண்ணுல கண்ணீர் வருதே, என்னால தாங்கிக்க முடியாதே. உன் கால்ல ரத்தம் வருது, பாக்க வச்சுட்டேடி. பாழா போன இந்த முள்ளு என் கால்ல குத்தி இருக்க கூடாதா? ஆளுக்கு பாதி. உனக்கு 2 முழம், எனக்கு 2 முழம், அப்புறம் பொட்டு. வளையல். மா வரேம்மா, டாடா. சரிம்மா, நல்லா படிக்கணும். டாடா. இந்தா குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து, உன் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். என்னை ஓவர்டேக் பண்ண. ஸ்டார்ட் ஆயிடு. பெட்ரோல் தான் இருக்கிய. கிராஸ் ஆறாடா. ஸ்டார்ட் ஆயிடு. மறுபடியும் நிற்குதே. சைக்கிள்ல போறவெல்லாம் ஓவர்டேக் பண்ண. சாரிடி ஜெனிஃபா. ஏய், எப்பவுமே நீ தான் முன்னாடி வருவ. இன்னைக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனை. சரி வா, கோயில் போலாம். ஏய், நான் கோவிலுக்குலாம் வர மாட்டேன்னு தெரியும்ல. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துடி. இந்தாமா. சாமி. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாம்மா எடுத்துக்க. பிரசாதம் எடுத்துக்கோமா. இருக்கட்டும். இந்தாம்மா. ஜெனிஃபா, குங்குமம் வச்சுக்கோ. ஏய், நான் குங்குமம்லாம் வச்சுக்க மாட்டேன்ல. சரி, நான் வச்சுக்கிறேன். ஹே, என்ன நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக தான். வாங்க சார், வாங்க வாங்க சார். வாங்க சார், உள்ள சார். படிக்கட்ட பாருங்க சார். வாங்க, அப்படியே கீழே போலாம் சார்.
காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு பாப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார் நான் ஒரு ஆள், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? சார் வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி படிந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, ஆ. சாப்பிட்றதுக்கு? சார் கொஞ்சம் தூரத்துல அம்சோலி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற வயசு பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம பொட்டாடி தெரியாம அங்கதான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கிறானே சார். அம்சோலி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு, அம்சாவும் அம்சமா இருப்பாங்க சார். ஏய் என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்ன அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே? ஐயோ அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்னை லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்ன அடிக்கிறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்னை பார்க்க வரானா. அக்கா என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா, நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டாரு, அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பானா? சரி சரி நீ போ, சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வரேன் சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? சச்சச்சச்ச, எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன் வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம்னு எழுதிக்கோங்க. அப்புறம் எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். இவன் தாண்டி அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரு, நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? எங்கடி அந்த கிறுக்கன்? தெரியலையே, பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். இத பார், நான் வழக்கத்துக்கு மாறா நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அரட்டையும் அடிச்சேன். போதுமா? தோற என்னடா இது வந்துருச்சு? என்னடா வந்துச்சு? லவ் வந்துருச்சு. அறிவில்லையா உனக்கு? எனக்கு ஒரு லவ்வும் வரல, ஒரு கன்றாவியும் வரல. வந்துருச்சு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ வழக்கம் போல இயல்பா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்க. அதை வச்சுதான் சொல்றேன் உனக்கு லவ் வந்துருச்சு. வரல வரல வரல. அமைதியாரு, எதுக்கு டென்ஷன் ஆற?
நீ வரலன்னு சொல்ற, நான் வந்துச்சுன்னு சொல்றேன். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோ, உனக்கு லவ் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஹேய், நல்ல ஐடியாடி. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன்ல. இங்க பார், இந்த லெட்டர்ல நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன், உனக்காக உயிரை கொடுப்பேன், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், உன் கண்ணில் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பேன், அப்படி இப்படின்னு இதுல எதுவும் எழுதல. அதையும் தாண்டி ஒன்று எழுதியிருக்கு. பார்த்தா டேய் சார், வணக்கம் சார். என்னடா சார்? இந்தாங்க சார். சார் சார், இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே எங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவ, இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலையும் அல்வாவை திருநெல்வேலியிலையும் வாங்கினியாக்க. எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா, இல்ல உன் பொண்டாட்டி புள்ள புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி போய ஸ்டேஷனுக்கு போய. ராயல் ஃபேமிலி டென்ஷன் ஆகாதீங்க, அவரை போட்டு எதுக்குங்க வைக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் பாவப்புண்ணியமே பார்க்க கூடாது, அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். பாம்பு கொத்திருச்சு. பாம்பு. ஐயோ. ஐயோ ஐயோ அம்மா, பெல்ட் வச்சு கட்டிடுறேன். பார்த்துட்டேன் சார். நான் பிரேக்கை கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க பாம்பை போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நன்மை சார். சரிங்க சார், சரிங்க சார். ஹேய், அந்த கவருக்குள்ள என்ன எழுதி இருந்தது? அந்த கவர் அப்படியே தான் இருக்கு. ஆமா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லடி, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. அவனுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன், அவனுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன். நான் இப்போ லைப்ரரிக்கு போறேன், நீ வந்தாவா வராட்டி போ. ஹேய் ஹேய், ஏய், இந்த வயசுல படிக்க வேண்டிய புக்கா அது? எனக்கு பிடிச்சதை நான் படிக்கிறேன், உனக்கு பிடிச்சதை நீ படி. ஹேய்,
சொல்றதை கேளு. நீ சொன்ன மாதிரி நான் இதை பிரிக்கல படிக்கல போதுமா? இனிமேலும் என்ன ஃபாலோ பண்ணாத. இந்த புடி. லூசாடா நீ. அதான் பிரிக்கல படிக்கலன்னு சொல்றல, அப்புறம் சும்மா இப்படி இப்படிங்கற. பொய் சொல்லாத. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம இப்படி சொல்ல மாட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க லெட்டர் எப்படி கிழிக்காம பிரிப்பீங்கன்னு தெரியும். கிழிச்சது மறுபடியும் எப்படி தெரியாம ஒட்டுவீங்க அப்படிங்கிற டெக்னிக் எங்களுக்கும் தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டாப். அந்த லெட்டர் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. அந்த கவரை பிரி. அதுல நான் எழுதி இருக்கிறது சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாரு. ஹேய், ஆமாடி, அவன் சொல்றது கரெக்ட் தான். என்னடி சொல்ற? அவன் என்ன எழுதிருக்கானோ அதுதான் நீயே சொல்ற. எங்க கூட? ஹேய், உண்மையிலே நீ அவனை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஏய் லூசு, நில்லடி. இத பிரிக்காதவங்க யாருமே இதத்தான் சொல்லுவாங்க. இவன் தான் அதே எழுதி வச்சிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். நீ தான் லவ் வந்து வராத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. ஏய், இப்போ என்ன? உன் மேல லவ் இல்ல நான் ப்ரூவ் பண்ணனும், அவ்வளவுதானே? பண்ணு. ஜெனிஃபா, நீ இங்கே இரு. நீ வா. வர்றேன். ஏய் ஓடாத, நில்லு நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் நகரு. ப்ளீஸ்மா நான் சொல்றதை கேளுமா. நகரு. எனக்கு உன் மேல லவ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும். கையெடு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. உன்னை சாக விட மாட்டேன். மேல லவ் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, நில்லு. இப்பதான் நான் உன் மேல லவ் இல்லன்னு தண்ணியில் தள்ளி விட்டேன். இன்னுமா உனக்கு அறிவு வரல? ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பாரு. அங்கேயும் தள்ளி இருந்தனா பாறையில விழுந்து செத்துருப்பேன். இந்த பக்கம் பாரு. இங்கேயும் தள்ளி விட்டுருந்தனா டெட் பாடி கூட கிடைச்சிருக்காது. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தண்ணி இருக்கிற இடத்துல ஏன் தள்ளி விட்ட? ஏன்னா நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சாக கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? என்ன லவ் பண்றவங்க தான். ஆறுமுகம் தானே சட்டைய கலெக்டரா? கலெக்டரா சட்டைய? கலெக்டரா சட்டைய? பேண்ட கலெக்டரா? இவ்வளவு டேலண்டான எனக்கு போலீஸ்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா? அத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். அத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். என்ன அங்கிள் நீங்க ஒரு ஏட்டு போய் போய் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பயப்படலாமா? போதுமா?
பின்னால ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு தெரியலையா? ஜாக்கெட்டா? ஷிஷோ. இனிமே நீ சிரிக்கவே கூடாது. என்ன காரியம்டா பண்ற நீ? என்ன காரியம் பண்ற? உன் ஆத்தால போய் படம் போடுறா, உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே போன்ல போய் படம் போடுறா. போடா. பாரு, என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போலீஸ் கண்ண எடுத்துக்கிட்டு என்ன காரியம் பண்ற? உன்னெல்லாம் நம்ம போட வெளியே முதல்ல வெளியில போ. நீ நிக்காத, வெளியில போ. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலே அடிப்பேன். பாடி உள்ள. புதுசா வந்தவர்ல அதான் அம்சாவை பத்தி தெரியல. போ தெரிஞ்சுக்குவான். இவனுக்கெல்லாம் இது தேவையாயா? உடம்பு புண்ணாகி கதையா? உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, உன் தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலே அடிப்பேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எழுதப்பட்ட பையன். ஜெனிஃபர், என்ன ஆச்சு? ஏன் அழற? சொல்லு ஜெனிஃபர். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ அப்போல இருந்து அழுதுட்டே இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப நீ சொல்லலன்னா வண்டி நகராது. அவன் என்ன அடிச்சிட்டான். எதுக்கடி அடிச்சான்? அதான் நான் அவனை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டேனே. ஐயோ, அதுக்கு தான் அடிச்சான். ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே அவன் எதிரில வந்தானா ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளிடலாம். ஐயோ, ஈவ் டீசிங்கா? அதெல்லாம் வேணாண்டி. என் பேர்லாம் பேப்பர்ல வரும். உன் பேர் மட்டும் இல்ல, போட்டோவும் வரும். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. 4 பேர் வாங்கி படிப்பாங்க. 4 பேர் இல்ல, 4000 பேர் படிக்கட்டும். அப்பதான் எல்லாருக்கும் நம்ம மேல பயம் வரும்டி. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. எல்லாம் பெரிய பிரச்சனையா? ஐயோ, எதுக்கு நீ பயப்படுற? பயப்படல. என் நோட்டு வீட்ல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்துறேன். நீ ஸ்கூலுக்கு போ. போ சீக்கிரம் போ. ஏய் ஏய், ஐயோ, இந்த நேரத்துக்கு இதுவரை பஞ்சர் ஆயிடுச்சே. ஏய், என்னாச்சு? என்ன நீயும் நானும் அண்ணன் தங்கச்சின்றது கோமலவலிக்கு தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரியாதுடா. நானும் நீ அண்ணன் தங்கச்சிங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஆனா இனிமே நீ அவளை பார்க்க வராத. அவ ஈட்டிசிங்ல மாட்டி விட்டுருவாளாம். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன். எங்க நீ அவளை பார்க்க வந்துருவியோ தான் நான் அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன். தயவு செய்து அப்படியே கிளம்பி போயிடுறா. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்க பாத்துட்டு இருக்க?
சொல்லி உன்னை அடிக்கிறானா? ஏய் இவன் தாண்டி ஏய் உண்மையிலே நீ அவளை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. என்னை ஓவர்டேக் பண்ணி சைக்கிளில் போனப்போ எனக்கு உன் மேலே கோவம் வந்துச்சு. என் தங்கச்சியோட பர்த்டே நானே மறந்துட்டேன். அவளுக்காக நீ கோயில் அர்ச்சனை பண்ணப்போ எனக்கு உன் மேலே லவ் வந்துச்சு. என் தங்கச்சி கிட்ட சொன்னேன், உனக்கு லவ்வே வராதுன்னு சொன்னான். லவ்வே வராத உனக்கு லவ் வர வைக்க தான் சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன், லெட்டரை பிரிக்காம படிக்காம எடுத்துட்டோம், அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ணேன். நான் பண்ண ட்ராமா வேணா பொய்யா இருக்கும், ஆனா என் லவ் உண்மையானது. இல்ல +2 முடிச்சிட்டு நம்ம பிரிஞ்சிடுவோம். நீ என் காலம் பூரா என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என் அண்ணா லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எங்க என் அண்ணான்னு தெரிஞ்சா நீ லவ் பண்ண மாட்டியோன்னு பயந்துட்டு தான் இது உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உன் அண்ணன் லவ் அசிங்கப்படுத்திட்டா, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே அசிங்கப்படுத்திட்ட. இனிமே நான் உன்கிட்ட பேசுவேன் பழகுவேன்னு நினைச்சு பார்க்காத. குட் பை.